பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கற்றலுக்காக மதிப்பிடுதல் இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் 2 தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 2ல ரெண்டு கொஸ்டின் தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு கொஸ்டின் நடத்திடுறேன். இந்த கொஸ்டின் போக அடுத்து வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் இந்த யூனிட்ல இருக்கு. அந்த கொஸ்டினை முடிச்சுட்டோம்னா இந்த சப்ஜெக்ட்ல செகண்ட் யூனிட் முடிஞ்சிடும். சரிங்களா? அந்த செகண்ட் யூனிட்ல இன்னைக்கு நடத்த போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீங்க வேணா லாஸ்ட் இயர் கொஸ்டின்லாம் எடுத்து பாருங்க. இப்போ நான் சொல்ல போற கொஸ்டின் வந்து கம்பல்சரி 10 மார்க்லயோ இல்ல 5 மார்க்லயோ கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். நீங்க லாஸ்ட் இயர் எல்லா கொஸ்டின் எடுத்து பாருங்க. இன்னைக்கு நடத்த போற கொஸ்டின் வந்து ஒரு 5 மார்க்லயோ இல்லைன்னா 10 மார்க்லயோ இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அது என்ன கொஸ்டின்? அதை நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி இருக்கும். நான் எல்லாமே பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்? அந்த கற்றலுக்காக மதிப்பிடுதல் செகண்ட் வீக்ல என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னா மதிப்பிடலின் வகைகள். இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? மதிப்பிடலின் வகைகள். இப்ப கவனிங்க, இந்த ஃபர்ஸ்ட் மதிப்பிடல் அப்படின்றத பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த மதிப்பீடுகள்ல என்னென்ன வகைகள் இருக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு எல்லா கிளாஸும் நான் சொல்றேன். கிளாஸை கவனிச்சுட்டு நீங்க நோட்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க மதிப்பிடலின் வகைகள். ஃபர்ஸ்ட் இந்த கல்வியில் மதிப்பிடுதல் அப்படின்னா என்ன சார்? இப்போ பாருங்க, கல்வியில மதிப்பிடல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறோம். நீங்க இப்போ ஸ்கூலுக்கு போறீங்க, காலாண்டு தேர்வு கிளாஸ் இருக்காங்க, அரையாண்டு தேர்வு கிளாஸ் இருக்காங்க, முன்னாடி தேர்வு கிளாஸ் இருக்காங்க. கிளாஸ் மட்டுமே எடுத்துட்டு நீங்க எவ்வளவு புரிஞ்சிருக்கீங்க, எவ்வளவு படிச்சிருக்கீங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக எந்த ஒரு தேர்வுமே வைக்காம இருந்தாங்கன்னா நீங்க எவ்வளவு கத்திருக்கீங்க, ஆசிரியர் எப்படி சொல்லி கொடுத்துருக்காரு அதை தெரிஞ்சுக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்ப கல்வியில வந்து இந்த மதிப்பிடுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நம்ம கற்றல் கற்பித்தோட சேர்ந்த ஒரு பார்ட் தான். நான் சொல்லி கொடுக்குறேன், நீங்க கத்துக்கிறீங்க, அதே மாதிரிதான் உங்களை மதிப்பிடுறோம், தேர்வு வச்சு மதிப்பிடுறாங்க. ஸோ இந்த மதிப்பிடுதல் வந்து பாத்தீங்கன்னா கற்றல் கற்பித்தல் அதுல அது கூடவே கலந்ததுதான் இந்த மதிப்பிடல் அப்படின்னு சொல்றேன். அதான் பாருங்க, கல்வியில் மதிப்பிடல் என்பது பாருங்க கற்பித்தல் கற்றலுடன் ஒருங்கிணைந்த பகுதி. புரியுது உங்களுக்கு? அதோடைய ஒருங்கிணைந்த பகுதி தான் இந்த மதிப்பிடல். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதை நீங்க இப்ப நான் சொல்லணும்னு நீங்க எழுதிடலாம். செகண்ட் பாருங்க, இந்த கற்பித்தலின் விளைவாய் ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிறாரு. அந்த கற்பித்தலின் விளைவாய் என்ன நிகழுது? கற்பித்தலின் விளைவாய் பாருங்க, மாணவர்கள் அறிந்திருப்பவை. ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தோமா மாணவர்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து புரிந்து கொண்டிருப்பவை, மாணவர்கள் எவ்வளவு நான் நடத்துறதுல புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து பெற்றுள்ள திறன்கள், நான் நடத்துறோமோ அவங்களுக்கு என்னென்ன திறன்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அடுத்து கொண்டுள்ள மனப்பான்மைகள், அதை அவர் விருப்பத்தோட கத்துக்கிறானா, புரிஞ்சு கத்துக்கிறானா அப்படின்னு எதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும்? உங்களுக்கு தேர்வு வச்சு அதை மதிப்பிடுறது மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். அதான் சொல்றாங்க கற்பித்தலின் விளைவாய். ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்துற விளைவாய் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்? மாணவர்கள் அறிந்திருப்பவை, புரிந்து கொண்டிருப்பவை, பெற்றுள்ள திறன்கள், கொண்டுள்ள மனப்பான்மைகள், இதெல்லாம் உங்களை மதிப்பிடுறது மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க, இதையெல்லாம் போன்றவற்றை கண்டறிந்து மதிப்பீடு செய்ய, இதையெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் கண்டறிந்து மதிப்பீடு செய்யணும்னா அந்த மதிப்பீடுகளுடைய 4 வகைகள் இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சா? அதான் பாருங்க, போன்றவற்றை கண்டறிந்து மதிப்பீடு செய்ய ஆசிரியர் பல்வேறு வழிமுறைகளையும் சோதனைகளையும் பயன்படுத்த வேண்டியுள்ளது. அந்த வழிமுறைகள் சோதனைகள் வந்து 4 வகையா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த 4 வகையை சொல்லிடுறேன். அதுல முதல்ல இருக்க வகையை தான் இன்னைக்கு நம்ம எடுக்க போறோம். சரிங்களா? அந்த 4 வகைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயிற்சி அடிப்படையிலான மதிப்பீடு, 2 சான்று அடிப்படையிலான மதிப்பீடு, 3 செயல்பாட்டு திறன் அடிப்படையிலான மதிப்பீடு, 4 தேர்வு அடிப்படையிலான மதிப்பீடு. இந்த 4 வகைகள் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா பயிற்சி அடிப்படையிலான மதிப்பீடு. அதை தான் இன்னைக்கு கிளாஸ் பார்க்க போறோம். சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க.
இந்த பயிற்சி அடிப்படையிலான மதிப்பீடு ஒரு 2 எடுத்துக்காட்டை சொல்றேன் உங்களுக்கு. இந்த 2 எடுத்துக்காட்டை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸை நீங்க ரீட் பண்ணாவே வந்து 10 or 15 மினிட்ஸ் இந்த கொஸ்டினை படிச்சிடலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த 2 எடுத்துக்காட்டை நான் சொல்றதுக்கு முன்னாடி இப்ப பிஎட் படிக்கிறோம். இந்த பிஎட் படிக்கிறதுக்கான நோக்கம் என்ன அதை ஃபர்ஸ்ட் ஒரு சொல்லிடுறேன். இது சொல்லிட்டு இதை சொன்னா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ பிஎட் எல்லாரும் ஜாயின் பண்ணி பிஎட் படிச்சுட்டு இருக்கோம். ஆசிரியருக்காக படிச்சுட்டு இருக்கோம். ஆசிரியர் ஆகணுன்றதுக்காக படிச்சுட்டு இருக்கோம். இதோடைய முக்கிய நோக்கம் என்ன அதை சொல்லிட்டு இதை நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ பாருங்க, அதோடைய முக்கிய நோக்கம் பாருங்க. முக்கிய நோக்கம் பாருங்க. அந்த முக்கிய நோக்கம் வந்து உங்களுக்கு பாயிண்டர்ஸா கொடுத்துருப்பேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, மாணவ ஆசிரியர்களிடம் கற்பித்தல் திறன்களை வளர்த்தல். அதுக்காக தான் பிஎட்டோட முக்கிய நோக்கம். மாணவ ஆசிரியர்னா நீங்க தான், பிஎட் படிக்கிறவங்க தான். அவங்களுக்கு வந்து கற்பித்தல் சொல்லிக் கொடுக்கக்கூடிய திறன்களை வளர்க்கணும். இது பிஎட்டோட முக்கிய நோக்கம். 2 பாருங்க, வகுப்பறை மேலாண்மை திறன். ஒரு ஆசிரியர் வகுப்பறையை கண்ட்ரோலா வச்சிருக்கணும், வகுப்பறையை மேலாண்மை பண்ண தெரிஞ்சுக்கணும். இது பிஎட் படிக்கிறதுக்கான முக்கிய நோக்கம். 3 பாருங்க, தலைமை பண்பு. இது முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஆசிரியருக்கு வந்து தலைமை பண்பு முக்கியம் இருக்கணும். இது பிஎட்டோட முக்கிய நோக்கம். அடுத்து பாருங்க, தகவல் தொடர்பு திறன்கள். தகவல் தொடர்புனா மாணவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், மாணவர்களுக்கு கொஸ்டின் கேட்கணும், அவங்களுக்கும் உங்களுக்கும் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் அந்த தொடர்புகள் வந்து பயம் இல்லாம பதட்டம் இல்லாம இருந்தா தான் ஆசிரியர் சிறப்பாக கிளாஸ் எடுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கணும். இதோட முக்கிய நோக்கம். அடுத்து குழுவாக செயல்படும் திறமை. ஆசிரியர் மட்டும் பாடம் எடுத்துட்டு அவரோட போயிட்டே இருக்காரு, அப்படிலாம் இல்லாம மாணவர்களோட சேர்ந்து ஆசிரியரும் கத்துக்கிட்டு ஆசிரியரும் கற்றுக் கொடுக்கணும். அந்த குழுவாக செயல்படும் மனப்பான்மையும் ஆசிரியருக்கு வளரணும். சில பேர்லாம் பாருங்க, கூச்ச சுபாவப்பட்டுட்டு கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு கிளாஸ் எடுக்கும்போது பதட்டப்பட்டு எடுத்துட்டு போவாங்க, கூச்ச சுபாவப்பட்டு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்ப அந்த குழுவாக செயல்படும் திறமை, இந்த திறமையும் ஆசிரியர் வளர்த்துக்கணும். இதுதான் பிஎட் படிக்கிறதுடைய முக்கிய நோக்கம். இப்போ இந்த பாட்டை அப்படி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நோக்கம் சொல்லிட்டேன், பிஎட் எதுக்காக படிக்க நோக்கம் சொல்லிட்டேன். இப்போ இந்த பாட்டை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, பயிற்சி அடிப்படையிலான மதிப்பீடு அப்படின்னா பாருங்க. இப்போ வந்து என்ன செய்யறாங்கன்னா, உங்களை, அதாவது பயிற்சி ஆசிரியர் நீங்க தான், பிஎட் மாணவர்கள் நீங்க தான், உங்களை வந்து கிளாஸ் எடுக்க சொல்றாங்க. முன்னாடி வந்து கிளாஸ் எடுக்க சொல்றாங்க. உங்களுடைய கைட் டீச்சர், உங்களுடைய மேஜர் ஸ்டாஃப் இருக்காங்க, அவர் முன்னாடி உட்காந்து நீங்க கிளாஸ் எடுக்கிறத பார்க்க போறாங்க. சரிங்களா? சரி, ரைட், ஓகே. நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க. இப்போ கிளாஸ் எடுத்து முடிச்ச உடனேயும் உங்க கைட் டீச்சர் என்ன சொல்லணும், நீங்க எப்படிலாம் கிளாஸ் எடுத்தீங்க, எந்தெந்த இடத்துலாம் நீங்க சரியா பண்ணல, எதெல்லாம் நீங்க இன்னும் பெட்டரா பண்ணிருக்கணும் அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? அப்படி சொன்னா தானே நீங்க சரியா பண்ணிருக்கீங்களா பண்ணலையா, அடுத்த முறை நம்ம தவறு பண்ணி தான் அடுத்த முறை கிளாஸ் எடுக்கும்போது அது சரியா பண்ண முடியும், அப்படி தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, முன்னாடி ஒரு பயிற்சியாளர் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. இப்ப என்ன செய்றாரு, உங்க முன்னாடி வந்து மேஜர் ஸ்டாஃப் உட்காந்துருப்பாங்க சொல்றேன், நீங்க கிளாஸ் எடுக்கிற கவனிப்பாரு. அந்த கை டீச்சர் என்ன செய்றாரு, கவனிங்க, இந்த மாதிரி ஒரு டேபிளுக்கு மாதிரி போட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, வகுப்பறை மேலாண்மை. நீங்க வந்து வகுப்பறையை எப்படி கண்ட்ரோலா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4, அதாவது மிகச்சிறப்பு, அடுத்து சிறப்பு, அடுத்து சராசரி, அடுத்து மோசம், மிக மோசம், இந்த மாதிரி அவர் நோட் பண்ணி வச்சிருக்காங்க. கையில் அந்த பேப்பர் வச்சிருப்பாரு. இப்போ நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வகுப்பறை மேலாண்மை, நீங்க வகுப்பறை மேலாண்மை எப்படி பண்ணிருக்கீங்க பார்க்கறாரு. சராசரி அப்படின்னு டிக் பண்றாரு. ஓகே, வகுப்பறை கலகள் சவுண்டு கேட்டுட்டு இருக்கு, மாணவர்கள் உன்னிப்பா கவனிக்கல அப்படி அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப நீங்க கிளாஸ் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சராசரி, வகுப்பறை மேலாண்மை வந்து சராசரின்னு இருக்கு. அடுத்து பாருங்க, விளக்கும் திறன். நீங்க பாடத்தை எப்படி விளக்குறீங்க, எப்படி மாணவர்களுக்கு புரிய வைக்கிறீங்க, எப்படி எடுத்துக்காட்டு கொடுத்து புரிய வைக்கிறீங்க, பதட்டமா கிளாஸ் எடுக்கிறீங்களா, இல்ல அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு தொடர்பு இல்லாம கிளாஸ் எடுக்கிறீங்களா, இதெல்லாம் கவனிப்பாரு. இதை கவனிச்சுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விளக்கும் திறன் இப்போ மோசம் டிக் பண்றாங்க, டிக் பண்ணிக்குவாரு. அடுத்து பாருங்க, கரும்பலகையை பயன்படுத்தும் திறன். நீங்க போர்டை கரெக்டா பயன்படுத்துறீங்களா, முக்கியமான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துறீங்களா, இல்ல போர்டவே பயன்படுத்தாம விட்டுறீங்களா, இல்ல எழுதுற நீங்க போர்டில் எழுதுறது முக்கியமான மாணவர்களுக்கு எது முக்கியமோ, எந்த கண்டென்ட் புரிய வைக்கிறோமோ அதை கரெக்டா கொண்டு வந்து அவங்களுக்கு விசுவலா காட்டுறீங்களா அப்படின்றது பார்ப்பாரு. ஓகே, என்ன செய்யறாருன்னா கரும்பலகை பயன்படுத்துனா சராசரி அப்படின்னு டிக் பண்றாரு. அடுத்து பாருங்க, பேசும் திறன். ஆசிரியர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குரல் ஏற்றத்தாழ்வு இருக்கணும், முக்கியமான விஷயத்தை அழுத்தமா பேசணும், மாணவர்களை புரிஞ்சுக்கிற மாதிரி வார்த்தை இருக்கணும். மாணவர்கள் மனநிலை வேற எங்கெங்கயோ இருப்பான், நீங்க சொல்ற அந்த வார்த்தையில டக்குனு முடிச்சு பார்க்கணும். அப்போ எந்த இடத்துல அழுத்தமா சொல்லணும், எந்த இடத்துல குரல் ஏற்றத்தாழ்வு இருக்கணும், அதெல்லாம் பார்க்கணும். அப்ப நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க, அதை ஆசிரியர் பார்த்துட்டு என்ன செய்யறாரு, சிறப்புன்னு டிக் பண்றாரு. சரிங்களா? இப்ப ஓவராலா கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு அந்த உங்களுடைய கைட் டீச்சர், உங்களுடைய மேஜர் ஸ்டாஃப் வந்து வர்றாரு. நீங்க வந்து வகுப்பறை மேலாண்மை வந்து சராசரியா தான் இருக்கு, நீ இன்னும் சரியா பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து விளக்குதல் திறன். நீங்க இன்னும் சரியா படத்தை விளக்கல,
நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்து விளக்கல, மாணவர்களுக்கு சரியா புரியல, அதுல நீங்க மோசம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கரும்பலகை பயன்படுத்துறதுல பரவாயில்ல சிறப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பேசும் திறன்ல ஓகே சராசரி அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, இதுல பாருங்க எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்புன்றத வரல, சிறப்புன்றத ஒண்ணுதான் வருது. அப்ப என்ன செய்றாரு, இப்போ உங்கள்கிட்ட அவர் ஃபீட்பேக் கொடுக்குறாரு, பின்னூட்டம் கொடுக்குறாரு. நீங்க வந்து எதுல மோசம், ஃபர்ஸ்ட் மோசம் அது விளக்கும் திறன், விளக்கும் திறன்ல நீங்க அதிகம் கவனம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க கரும்பலகை பயன்படுத்தும் திறன், அதுலயும் நீங்க பயிற்சி எடுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீட்பேக் எல்லாம் கொடுக்குறாரு. அதையெல்லாம் நீங்க மனசுல வாங்கிட்டு அந்த கைடு சொன்னா நாளைக்கு வேற ஒரு பாடப்பகுதியை நீங்களே கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா, இப்படி உங்களுக்கு கண்டினியூஸா ப்ராக்டிஸ் கொடுத்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறப்புன்றல வரணும், இல்லைன்னா மிகச்சிறப்புன்றல வரணும் அப்படின்னு உங்களுக்கு கொண்டு வரணும். அதுக்காக உங்களுக்கு தொடர்ந்து வந்து பயிற்சி கொடுப்பாரு. இதுதான் பயிற்சி அடிப்படையிலான மதிப்பீடு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஆசிரியர் வச்சு சொல்லிட்டேன். ஓகே சார், இதுல மாணவர்களுக்கு எப்படி சார் மதிப்பிடுறது? பயிற்சி அடிப்படையிலான வந்து பிஎட் மாணவர்கள் சொல்லிட்டீங்க. ஆனா இந்த சப்ஜெக்ட் வந்து மாணவர்களை மதிப்பிடுறது தானே. அப்ப இதை மாணவர்களுக்கு எப்படி சார் மதிப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ ஒரு தேர்வு வைக்கிறீங்க. 1 மார்க் கொஸ்டின் 10 கொஸ்டின் கொடுத்து தேர்வு வைக்கிறீங்க. 5 மார்க் கொஸ்டின் 5 கொஸ்டின் கொடுத்து தேர்வு வைக்கிறீங்க. 10 மார்க் கொஸ்டின் வந்து 3 கொஸ்டின் கொடுத்து தேர்வு வைக்கிறீங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் முதல் தேர்வு கணித பாடத்துல இருந்து ஒரு முதல் தேர்வு வைக்கிறீங்க. மாணவர்கள் எவ்வளவு மதிப்பு எடுத்துக்கன்னா 10 மார்க்குக்கு 5 எடுத்திருக்கான் 1 மார்க் கொஸ்டின்ல. 5 மார்க் கொஸ்டின்ல 25 மார்க்கு 15 மார்க் எடுத்திருக்கான். அடுத்து 10 மார்க் கொஸ்டின் 30 மார்க்குக்கு 20 மார்க் தான் எடுத்திருக்கான். இப்போ பாருங்க எல்லாத்துலயும் மார்க் குறையாதான் எடுத்திருக்கான். அப்ப ஆசிரியர் என்ன சொல்றாரு, நீ 5 மார்க்ல 5 தவற விட்டுருக்க, 10 மார்க்ல 10 மார்க் குறைஞ்சிருக்கு, 5 மார்க்ல 10 மார்க் குறைஞ்சிருக்கு, 10 மார்க்ல 10 மார்க் குறைஞ்சிருக்கு. அப்ப அந்த தேர்வை திரும்ப நீ எழுது. அதே பாடப்பகுதியை அந்த மாணவருக்கு திரும்ப தேர்வு வைக்கிறோம். 2வது தேர்வுல 1 மார்க் கொஸ்டின் 8 மார்க் எடுத்துடுறான், 25 மார்க், 5 மார்க் கொஸ்டின் 25 மார்க் 20 மார்க் எடுத்துறான். அடுத்து 30 மார்க், 10 மார்க் கொஸ்டின் 30 மார்க் 25 மார்க் எடுத்துறான். அப்ப செகண்ட் தேர்வுல ஓகே பரவாயில்ல, இப்ப சராசரி வந்துட்ட, இன்னும் நீ சிறப்பா பண்ணணும் அப்படியே மறுபடியும் அதே சப்ஜெக்ட்ல திரும்ப ஒரு தேர்வு வைக்கிறது. 3வது தேர்வு வைக்கிறப்ப 1 மார்க் கொஸ்டின் 10க்கு 10 எடுத்துட்டான், 5 மார்க் கொஸ்டின் 25க்கு 23 மார்க் எடுத்துட்டான், 10 மார்க் கொஸ்டின்ல 30 மார்க் 28 மார்க் எடுத்துட்டான். ஓகே, இந்த பாடப்பகுதி நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட. இப்ப ஆசிரியர் வந்து இந்த 3 தேர்வு வச்சு எதுல அவன் அதிக மதிப்பெண், எந்த தேர்வுல அவன் அதிக மதிப்பெண் எடுக்கிறானோ அந்த மார்க்கை அவர் எடுத்துக்கிறாரு. ஓகே, இந்த பாடம் சிறப்பா பண்ணிட்ட, அடுத்த பாதிக்கு போகணும். இதுதான் பயிற்சி அடிப்படையிலான மதிப்பீடு. அவனுக்கு 3 பயிற்சி கொடுக்குறாரு. ஒரே ஒரு தேர்வை மட்டும் வச்சு மாணவர்கள் மதிப்பிட முடியாது. அப்ப 3 தேர்வு வச்சு அந்த 3 தேர்வுல எதுல அதிக மார்க் எடுத்திருக்கானோ அந்த மார்க்கை அவர் எடுத்துக்கிறாரு. இதனால மாணவர் வந்து நான் புத்திசாலி இல்லை அப்படின்ற வருத்தத்தை விட நான் நல்லா பண்ணியிருக்கேன், சிறப்பா இருக்கேன் அப்படின்னு மனநிலைக்கு வந்துருவான். இதுதான் பயிற்சி அடிப்படையிலான மதிப்பீடு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், மதிப்பீடு வகைகளை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். அடுத்து பிஎட் படிக்கிறதுக்கான நோக்கத்தை சொல்லிட்டேன். அடுத்து அதுக்கான எக்ஸாம்பிள்லாம் சொல்லிட்டேன். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அனுப்புன நோட்ஸ்ல இருக்கும். நான் அதை ரீட் பண்ற பாருங்க, நான் சொல்ற விஷயம் எல்லாமே அதுல வந்திருக்கும். சரிங்களா, அதை சிம்பிளா ரீட் பண்றேன், ஏன்னா இதுலயே உங்களுக்கு கண்டென்ட் நான் சொல்லிட்டேன். சரிங்களா, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, மதிப்பிடலின் வகைகள். இதுல பாருங்க, கல்வியில் மதிப்பிடுதல் என்பது கற்பித்தல் கற்றல் செயலுடன் ஒருங்கிணைந்த பகுதியாகும். உங்களுக்கு சொன்னதுதான் நான் இப்ப சொன்ன பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பகுதி. கற்பித்தலின் விளைவாய் என்ன தெரிஞ்சுக்கிறோம், மாணவர்கள் என்ன அறிந்திருக்கிறாங்க, மாணவர்கள் என்ன புரிந்து கொண்டிருக்காங்க, மாணவர்கள் என்ன திறன்கள் பெற்றிருக்காங்க, அவருடைய மனப்பான்மைகளுக்கு போன்றவற்றை கண்டறிந்து மதிப்பீடு செய்ய ஆசிரியர் பல வழிமுறைகளை பயன்படுத்துறாரு. அதுல வந்து 4 வழிமுறைகள் வந்திருக்கு. 1 பயிற்சி அடிப்படையிலான மதிப்பீடு, 2 சான்று அடிப்படையிலான மதிப்பீடு, 3 செயல்பாட்டு தரம் அடிப்படையிலான மதிப்பீடு, 4 தேர்வு அடிப்படையிலான மதிப்பீடு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று அதுல பயிற்சி அடிப்படையிலான மதிப்பீடு. இதைத்தான் உங்களுக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, மாணவர்கள் தாம் கண்டறிந்தவற்றை எவ்வாறு நடைமுறைப்படுத்துகின்றனர் என்பதை மதிப்பிடுதல் மிகவும் சிக்கலான செயலாகும். மாணவர்கள் வந்து தான் கத்துக்கிட்டதை எப்படி வெளிப்படுத்துறாங்க, செயலை வெளிப்படுத்துறாங்க அப்படின்றதா முக்கியம். சரிங்களா, இந்த பயிற்சி அடிப்படையிலான மதிப்பீடு தொடக்கத்தில் வந்து பாருங்க, ஆசிரியர் பணி, செவிலியர் பணி, மருத்துவர் பணி, இந்த 3க்குமே பயிற்சி தேவை. சரிங்களா, போன்றவற்றிற்காக தொழிற்சார் படிப்புகளில் மாணவர்கள் கற்பித்தல் கற்றல் மூலம் தாம் கற்றறிந்த அறிவு மற்றும் செயல்திறன்களை உண்மையான தொழிற்சார் பணிச்சூழலில் எந்த அளவு திறமையாக செயல்படுத்துகின்றனர். இப்ப பாருங்க, ஆடியன்ஸா உட்கார்ந்துருக்கப்ப 1000 சொல்லலாம், ஆனா களத்துல போய் விளையாடும் போது தானே தெரியும். ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறோம், நம்ம ஆடியன்ஸா உட்காந்து சார் இந்த பால் இப்படி அடிச்சிருக்கலாம், இங்க பாரு 2 கம்மியா இருக்கு, இவ வந்து சிங்கிள் எடுத்துட்டு இருக்கா, அப்படி என்னென்னமோ சொல்லலாம். ஆனா களத்துல இறங்கி விளையாடும் போதுதான் அது உண்மையான சூழ்நிலை தெரியும். அதே மாதிரிதான் ஆசிரியர்
நம்ம உட்காந்து கவனிச்சிருக்கலாம். ஆனால் முன்னாடி போய் கிளாஸ் எடுக்க போதான் நம்முடைய உண்மையான திறன்கள் வெளிப்படும். அப்போ அந்த உண்மையான திறன்கள் வெளிப்படணும்னா நமக்கு பயிற்சி தேவை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே, உதாரணமாக பாருங்க, ஆசிரியர் பணிக்கு தயார்படுத்தும் பிஎட் பட்டப்படிப்பின் முக்கிய நோக்கம் என்ன? நான் சொன்ன பார்த்தீங்களா, மாணவாசிரியர் கற்பித்த திறன்கள், 2 வகுப்பறை மேலாண்மைகள், அந்த தலைமை பண்பு, தகவல் தொடர்பு திறன்கள், குழுவாக செயல்படும் திறன் வந்துருச்சு பார்த்தீங்களா, இதைத்தான் போன்றவற்றை வளர்த்து சிறந்த ஆசிரியர்களை உருவாக்குவதாகும். இப்போ நான் சொன்ன எல்லா விஷயம் அப்படியே வரும். அது 2வது பாயிண்ட் பாருங்க, நுண்ணிலை கற்பித்தல் அமர்வுகள் மூலம் முக்கியமான கற்பித்தல் திறன்களை பயிற்சி அளித்து. நுண்ணிலை கற்பித்தல்னா நம்ம பசங்க படிச்சவங்க அந்த திறன்கள், இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, வகுப்பறை மேலாண்மை திறன், கரும்பலகையை பயன்படுத்தும் திறன், அது எல்லாமே நுண்ணிலை கற்பித்தல் திறன் தான். அதான் பாருங்க, நுண்ணிலை கற்பித்தல் அமர்வுகள் மூலம் முக்கியமான கற்பித்தல் திறன்களை பயிற்சி அளித்து பள்ளி வகுப்பறையில் வழிகாட்டி ஆசிரியர் பாடம் நடத்துவதை சில அமர்வுகளின் போது உற்று நோக்க செய்து, அதான் முக்கியம். பின்பு மாணவாசிரியர்களை தாமே வகுப்பறை சூழலில் கற்பிக்க செய்து அத்தகைய ஒவ்வொரு வகுப்பின் முடிவிலும் வழிகாட்டு ஆசிரியரால் பின்னூட்டம் அளிக்கப்படுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும். சொன்ன பார்த்தீங்களா, எடுத்து முடிச்சுட்டு அந்த ஆசிரியர் பின்னூட்டம் கொடுப்பார். 3வது பாயிண்ட் பாருங்க, பின்னூட்டத்தை பயன்படுத்தி அடுத்த நாள் வேறொரு பாடப்பகுதியை மாணவர் ஆசிரியர் வகுப்பறையில் வழிகாட்டி ஆசிரியர் முன்னிலையில் கற்பிப்பார். நான் சொன்ன பார்த்தீங்களா, அடுத்த 4வது பாயிண்ட் பாருங்க, மீண்டும் மாணவ ஆசிரியர் கற்பித்தல் மதிப்பிடப்பட்டு பின்னூட்டம் அளிக்கப்படும். 5வது பாயிண்ட் பாருங்க, இவ்வாறு மாணவாசிரியர் கற்பித்தல் வழிகாட்டி ஆசிரியர் மதிப்பிட்டு பின்னூட்டம் அளித்தல் மீண்டும் மாணவாசிரியர் பயிற்சி செய்தல் என்பது பல முறை நடைபெறும். அவர் சிறப்பாக சேர்ந்துட்டு நடைபெறும்னு சொல்றாங்க. 6வது பாயிண்ட் பாருங்க, இறுதியில் வழிகாட்டி ஆசிரியர் மாணவாசிரியரின் கற்பித்தல் திறனை மதிப்பிட்டு மதிப்பெண் வழங்கிடுவார். முக்கியமான பாக்ஸ்ல விட்டுருக்காங்க. இத்தகைய பயிற்சி அடிப்படையிலான கற்றல் மதிப்பீட்டுக்கு முக்கிய அம்சம் என்னன்னா, பின்னூற்றத்துடன் கூடிய பயிற்சி அளித்து அந்த ஃபீட்பேக் கொடுத்து கற்றல் அடைவு மேம்பாடு அடைந்ததை வழிவகுக்கும். இதேதான் அடுத்து வரதெல்லாம் அந்த மாணவர்களுக்கு டெஸ்ட் சொல்ல பார்த்தீங்களா, அந்த இது எல்லாமே அப்படியே வரும். நீங்க அதை ஒரு டைம் ரீட் பண்ணா ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.